வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கொரோனாவிற்கு பிந்திய வரக்கூடிய நீண்ட நாட்கள் வலிகள். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் லாங் கோவிட் அல்லது போஸ்ட் கோவிட் கிரானிக் பெயின் சிண்ட்ரோம்ஸ். கொரோனாவுக்கு பிந்திய கொரோனா வந்தவர்களுக்கு வரக்கூடிய நாள்பட்ட வலிகளை பற்றி தான் பேச போகிறோம். இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கிறதா, இதிலிருந்து நம்மளை எப்படி சரி செய்து கொள்வதுங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக உலகளவும் மிக அச்சுறுத்தலாக இருந்தது கொரோனா வைரஸ். இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. உலகம் முழுவதும் ஒரு கொடுந்தொற்று நோயை உண்டு பண்ணி மிக அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அதிலிருந்து நாம் மீண்டும் புதுவாழ்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சக மனிதரையே பயந்து போய் அச்சத்துடன் பார்த்த காலம் போய்விட்டது. ஒரு தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவே பயந்து போய் அணுகணும். நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது பயந்தோம். இந்த மாதிரி வெளியில் உள்ள நபரையே கூட பார்ப்பதை தவிர்த்து கொண்டு ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்து இப்பொழுது மீண்டு வருகிறோம். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்படாதவர்களும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். இந்த கொரோனாவிற்கு பிந்திய நிலை என்கிறோம் லாங் கோவிட் சிண்ட்ரோம். நீண்ட நாள் கோவிட்க்கு வரக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக இருதய நோய்கள் வருகிறது, நரம்பு சம்பந்தப்பட்டமான ஸ்ட்ரோக்குகள் அதிகமாக வருகிறது, இரத்தம் சீக்கிரம் உறைந்து போவதால் ஏற்படக்கூடிய வலிகள் வருகிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், நிறைய அவயங்களை இந்த கொரோனாவிற்கு பிந்திய காலகட்டத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதனால் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமானது வலிகள், நீண்ட நாள் வலிகள், 1 நாள் 2 நாள் வலிகளில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிக அளவு பாதிக்கப்பட்டவர்களும் சிறிய தொற்று உள்ளவர்களுக்கும் இந்த நீண்ட நாள் வலிகள் பரவலாக காணப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில். இந்த வலிகள் எதனால் வருகிறது? இந்த வலிகள் யாருக்கெல்லாம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது? நம்மளுக்கு வந்திருக்கிற வலி இந்த வலிதானா? இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதாங்கிறத பற்றி தான் சுருக்கமாக நம்ம பேச போகிறோம். இந்த கொரோனாவினால் பாதிக்கப்படும் போது இந்த கொரோனா ஏற்படுத்திய விளைவுகள் ஒன்று இன்ஃப்ளமேஷன். அதாவது அங்கங்கு ஒரு சிறு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் திசுக்கள் அளவைகளும் ஏற்படும் போது நிறைய அவயங்கள் பாதிக்கப்படுகின்றன. முக்கியமாக நுரையீரல், இருதயம் போன்றவற்றுக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதுதான் போஸ்ட் இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறோம். இந்த இன்ஃப்ளமேட்டரி பிரச்சனைகள்னால தசைகளும் நார்களும் ஜாயிண்ட்களும் பாதிக்கப்படுகின்றன. எப்படி நுரையீரலும் இருதயமும் மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிப்பு அடைந்ததோ, சில சமயம் கிட்னி டிசீஸ் கூட அதிகமாக வருது. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், இதை எப்படி சரி செய்வது என்பது தான் மிக முக்கியமானது. என்னென்ன மாதிரி வலிகள் அதிகமாக காணப்படுங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். முக்கியமாக உடல் முழுவதும் வரக்கூடிய பரவலாக வரக்கூடிய தசை வலிகள். முன்பு போல் சுறுசுறுப்பாக என்னால் வேலை செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தான் காமனான எல்லாருடனும் உள்ள பிரச்சனை. கோவிட்க்கு அப்புறம் எனக்கு சுறுசுறுப்பாக இல்லை சார் அப்படிம்பாங்க. சிறிது தூரம் நடந்தாலே ஒரு சோர்வு ஏற்படுகிறது, உடலளவில் சோர்வு ஏற்படுகிறது, ஃபெட்டிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். பரவலாக வரக்கூடிய தசை வலி எங்கே தான் இருக்குன்னு தெரியாது, உடம்பு முழுதும் ஒரு தசை வலி இருக்கும். முக்கியமாக இடுப்பு பகுதியில், பேக் பெயின், முதுகு பகுதியில், கால்களில் அதிகமாக வரும். அடுத்ததாக கழுத்து வலி, தலைவலி மிக அதிகமாக காணப்படுகிறது. தலைவலி கொரோனாவிற்கு பிந்திய நிறைய பேரிடம் காணப்படுகிறது. இதற்கான சரியான காரணம் இல்லாவிட்டாலும் இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய பரவலான ஒரு உடலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தான் இந்த வலிகளுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மீண்டும் ஒரு வலி இருக்குது, செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி. நெஞ்சு வலி இருக்கிறவர்கள் கொரோனாவிற்கு பின்பு வரக்கூடிய வலிகளை நெஞ்சு வலி இருக்கும்போது ஏன் இதை மட்டும் தனியாக சொல்கிறேன்னா, பெரும்பாலான கொரோனா தொற்றுக்கு அப்புறம் நமக்கு இருதய சம்பந்தப்பட்டமான மற்றும் நரம்புகள் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் நெஞ்சு வலி ஏற்பட்டால்
உடனடியாக மருத்துவரை அணுகி அது இருதய சம்பந்தப்பட்டது இல்லை என்பது உறுதி செய்து கொண்டதுக்கப்புறம் மற்ற வலி நிவாரணங்களை நீங்கள் தேடலாம். ஸோ இருதய நோய் சம்பந்தப்படாத நெஞ்சுவலி மிக அதிகமாக போஸ்ட் கோவிட் கொரோனாவிற்கு பிந்திய காலகட்டத்தில் இருக்கிறது. ஸோ பரவலான தசைவலி, மூட்டு வலிகள், இடுப்பு, கழுத்து, தலைவலி, நெஞ்சுவலி போன்றவை மிக அதிகமாக காணப்படுகின்ற நீண்ட நாள் வலிகள் கொரோனாவிற்கு பிந்திய காலகட்டத்தில். இந்த வலிகள் எல்லாமே ஒரு மனச்சிதைவுடன் சேர்ந்து காணப்படும் அல்லது மன தளர்ச்சியுடன் சேர்ந்து காணப்படும் ஒரு டிப்ரெஷன். ஸோ நம்ம உடம்பு சோர்வு அடைவதும் இல்லாமல் மனமும் சோர்வடைந்து காணப்படும். இதில் இன்னொரு பிரச்சனை என்றால் இதற்கென்று எந்த விதமான கண்டுபிடிப்பதற்காக எந்த விதமான மருத்துவ பரிசோதனைகளோ முறைகளோ ஏதும் இல்லை. முழுக்க முழுக்க நோயாளிகளின் கூறும் பிரச்சனைகளை வைத்து தான் கண்டறியப்படுகிறது. அல்லது வேறு ஏதாவது ஆபத்தான பிரச்சனைகள் இல்லை என்றால், இப்பொழுது நம்ம நெஞ்சுவலின்னு சொன்னீங்கன்னா மற்ற கார்டியாலஜிஸ்டோ இருதய மருத்துவரை பார்த்து தேவைப்படும் பரிசோதனைகள் செய்து கொண்ட பிறகு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது இருதய சம்பந்தம் இல்லாத நீண்ட நாள் நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேவைப்பட்டால் மற்ற வியாதிகளை வரக்கூடிய விதத்தை உறுதி செய்து அதனால இல்லைங்கிறத உறுதி செய்வதற்காண்டு சில டெஸ்ட்டுகள் செய்கிறமே ஒழிய இதற்கென்று எந்த விதமான குறிப்பிட்ட பரிசோதனைகளோ மருத்துவ முறைகளோ இல்லை. முழுக்க முழுக்க கிளினிக்கல் சொல்லும் பிரச்சனைகளை வச்சுதான் கண்டறியப்படுகிறது. இது ஒரு உயிருக்கு ஆபத்தாக இருக்குமா? இல்லை. ஆனால் உங்கள் நடைமுறை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வழிகளாக இருக்கும். இந்த மாதிரி வழிகள் உள்ளவர்கள் நீங்களாவே மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சுய மருத்துவம் அல்லது செல்ஃப் மெடிகேஷன் என்பது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்யாது. இந்த மாத்திரைகளால் வரக்கூடிய விளைவுகளும் அதிகமாகும். அப்படியே பிரச்சனைகள் தற்காலிகமாக இருந்தாலும் அது மிகவும் தீவிரமாக அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்களாவே மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்பர் 1. ஒரு மருத்துவரை அணுகி இந்த மாதிரி வலிகள் இருக்கும்போது ஏதேனும் ஆபத்தான காரணங்கள் இருந்தால், நெஞ்சு வலியாக இருந்தால் இருதய சம்பந்தப்பட்டமாக இருக்கிறதா இல்லை என்பதை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத்தான வலிகள் இல்லாமல் வெறும் கொரோனாவுக்கு பிந்திய வலிகள் என்று உறுதி செய்யப்பட்ட பின் இதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கின்றன. மாத்திரைகள் மட்டுமல்லாது மற்ற விஷயங்களோடு சேர்ந்து பண்ணும்போது ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வலி நிவாரண முறைகளை சுருக்கமாக சொல்கிறேன். இதற்கென்று சிறப்பு மருந்துகள் உள்ளன. பயிற்சிகள் என்பது மிக மிக இன்றியமையாது. உடல் பயிற்சி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வலிகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உணவு பழக்கத்திலும் சில மாறுதல்கள் செய்ய வேண்டும். முக்கியமாக தலைவலி இருந்தால் சில மாறுதல்கள், மூட்டு வலி இருந்தால் சில மாறுதல்கள், உடல் பருமனாக இருந்தால் தேவையான அளவு கலோரிகள் எடுத்துக்கொண்டு மேலும் உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சிகளையும் சேர்க்க வேண்டும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு மாற்றம் இருக்கிறது. அதை தகுந்த மருத்துவரை அணுகி, சர்க்கரை நோயாளிகள் இருந்தால் சில உணவு முறைகள், இருதய நோய்கள் அதிகமாக இருந்தால் சில உணவு முறைகள், உடல் பருமனாக இருந்தால் சில உணவு முறைகள், கால்சியம் குறைபாடு இருந்தால் சில உணவு முறைகள் போன்றவர்களுக்கு தனித்தனியான உணவு முறைகளை சரியான அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி என்பதும் இன்றியமையாது. மாத்திரைகளும் மருத்துவரின் அறிவுரையின் பேரில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கொரோனாவிற்கு பிந்தைய வரக்கூடிய அல்லது பாதிக்கப்பட்டல் உள்ளான நீண்ட நாள் வலிகளுக்கு ஒரு தீர்வாக அமைய முடியும். நன்றி, வணக்கம்.